அப்பா. மகள் பாரதி அந்த அறையின் நிலைப்படியில் லேசாக சாய்ந்து நின்றபடியே ஏதோ சொல்ல அனுமதி கேட்கும் பாவனையோடு அழைத்ததைக் கேட்டு, நாளைய இலக்கிய கூட்டத்தில் அறிமுகப்படுத்த வேண்டிய கவிதை தொகுப்பிற்காக லேப்டாப்பில் மும்புறமாக ஓர் அறிமுக உரையை தயாரித்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தான் பூபாலன். பாரதியின் குரலில் இருந்த கெஞ்சும் தொனியும் ஏதோ பெரிய விஷயத்தை சொல்ல எத்தனைக்கும் முனைப்பும் என புரிந்து கொண்டவன் மிக வாஞ்சையோடு, சொல்லுடா, மண்டே உங்களை ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்கப்பா. பூபாலனுக்கு குறுக்கென்றது. விரிந்த கண்களில் துரித்து கொண்டு தெரிந்தது. திங்களன்று அலுவலகத்தில் இருக்கும் அவசர பணிகளின் பட்டியல் மண்டைக்குள் ஓயாத அலாரங்களாக அடித்தது. மண்டே அன்னைக்கு கண்டிப்பா வரணுமாடா? ஆமாப்பா, அப்படித்தான் பிரின்சிபல் மேடம் சொல்லியிருக்காங்க. திடுதிப்பு என்று பள்ளிக்கு வர சொல்லி இருக்கிறார்கள் என்றால் ஏதேனும் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இருக்குமோ? இல்லையே, போன வாரம் தானே மீட்டிங்க்கு போய் வந்தோம். அதற்குள் என்னவாக இருக்கும்? அவன் மனதினுள் மின்னலாய் கேள்விகள் தெரித்த நொடியில் சமையலறையிலிருந்து தனது முந்தானையால் கைகளை துடைத்து கொண்டே வந்தாள் வித்யா. பாரதிக்கு பின்னே வந்து நின்றாள். எதற்காக வர சொல்லி இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு வித்யாவிடம் ஏதேனும் பதிலிருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அவளை பார்த்தான் பூபாலன். அவனுக்கு இருந்த அதே சந்தேகம் வித்யாவுக்கும் இருந்திருக்க வேண்டும். எதுக்கு வர சொன்னாங்க? நானும் 4 தடவை கேட்டு பார்த்துட்டேங்க, பதிலே தெரியலை. அப்பாவை மட்டும் வர சொன்னாங்கன்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. மீண்டும் பாரதியை நோக்கினான். அவள் சுவரில் இல்லாத கரையை தனது விரல் நகங்களால் சுரண்டி கொண்டிருந்தாள். தனது முகத்தை பார்ப்பதே தவிக்கிறாளோ? பாரதி, சொல்லுடா, எதுக்கு வர சொன்னாங்கன்னு உனக்கு தெரியாமையா இருக்கும்? பாரதி அம்மாவையே திரும்பி பார்த்தாள். மகள் சொல்லப்போகும் பதிலுக்காக வித்யாவும் காத்திருப்பது போலதான் இருந்தது. மீண்டும் பூபாலனை நோக்கி திரும்பியவள், அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் இல்லப்பா. அவளுடைய வேகமான குரலில் வெளிப்பட்ட அவசரமும் பதட்டமும் பாரதி பொய் சொல்கிறாள் என்று அப்பட்டமாக தெரிந்தது. அல்லது அம்மாவின் முன் சொல்ல விருப்பமில்லையோ? வழக்கமாய் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளாதவள் தான் பாரதி. எதுவென்றாலும் படபடவென தயக்கமில்லாமல் பேசக்கூடியவள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு தயங்குகிறாள் எனில் ஏதோ பெரிய விஷயம் தான் போல. இவளிடம் மெதுவாகத்தான் விசாரிக்க வேண்டும். அம்மாவின் முன்னால் அவள் பேச நினைப்பதில் ஏதோ தயக்கம் இருக்கும் போலிருக்கிறது. பாரதியை கொஞ்சுவதில் எந்தவித பரிவும் பாசமும் காட்டுகிறாளோ அதே அளவில் மகள் பேசுவதிலும் ஏதோ தவறாக இருந்தது எனில் தயக்கமில்லாமல் பளுச்சென்று அறைந்து விடுவாள் வித்யா. அம்மாவை விட அப்பாவிடம் பாரதிக்கு செல்லம் அதிகம். அப்பாவின் நிதானமான பேச்சும் அணுகுமுறையும் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். எதற்கும் வித்யாவிற்கு தெரியாமல் முதலில் விசாரித்து பார்க்கலாம். சரிடா, நாளைக்கு சண்டே தானே, மண்டே அப்பா ஆஃபீஸில் லீவு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூலுக்கு வந்துடுறேன், சரியா? சரிப்பா, இப்போ போய் தூங்கு போ, மணி 10:30 தாண்டியாச்சு. ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் இருக்கும், காலையில் முடிச்சிருவேன். ஓகேடா, குட் நைட். 10ஆம் வகுப்பு படிக்கும் பாரதி படிப்பில் படுச்சுட்டி. வகுப்பிலும் முதல் 3 இடங்களுக்குள் தேர்ச்சி அடைந்து விடுவாள். அதே போல பள்ளி அளவில் நடக்கும் கலை இலக்கிய போட்டிகளிலும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளி குவிப்பவள். பாரதியின் அப்பா கவிஞர்தாலே அவளுக்கு கவிதைகளை சொல்லி கொடுத்து எழுத வச்சிருவாரு. அதனாலதான் அவள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிறாள் என தோழி சொல்லவும் அவர் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் எதையெல்லாம் எழுதணும்னு அவர் சொல்லிட்டே இருக்க மாட்டார். அவளே எழுதிய ஒரு கவிதை தொகுப்பும் கடந்த ஆண்டு புத்தகமாய் வெளியிட்டாற்று. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு என்பதால் கவிதை எழுதுவது, அதனை வாசிப்பது எல்லாம் சற்றே மூட்டை கட்டி வைத்திருக்கிறாள். நாங்கள் சொல்லாமலே அவளாகவே தனது படிப்பில் அக்கறை காட்டுவது பூபாலனுக்கும் வித்யாவுக்கும் சற்று பெருமையளிக்க கூடியதாகவே இருந்தது. இப்போது இவளுக்கு என்ன வந்தது? ஏன் இவ்வளவு தயக்கமும் தவிப்பும்? மறுநாள் மதியம் வித்யாவின் குரல் படுக்கையறையிலிருந்து கேட்டது. வேணாம்ப்பா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீ ரெஸ்டடு என்றபடியே ஹாலில் சோபாவில் அமர்ந்து பாடத்தை எழுதி கொண்டிருந்த பாரதி, அப்பா கொஞ்சம் சாப்பிடலாமில்ல? இன்னைக்கு அம்மா வச்ச சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பர். இல்லடா, கெஸ்ட்டுகளோட போய் நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். நீ சாப்பிட்டியா? அம்மா சாப்பிட்டாங்களா? 2 பேரும் சாப்பிட்டோம்ப்பா. அம்மா எப்பவும் போல கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு படுத்துட்டாங்க.
என்றவனுக்கு இப்போது மகளிடம் தனியாக பேச நல்ல சந்தர்ப்பம் என்று தோன்றியது. பாரதி, நிறைய எழுத வேண்டியது இருக்காடா? அப்பாவோட ரூமுக்கு வரையா ஃப்ரீயா இருந்தா? சற்று சன்னமான குரலில் கேட்டான் பூபாலன். விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்த பாரதி உடனடியாக திரும்பி படுக்கை அறையை பார்த்தாள். சந்தடி எதுவும் இல்லை. தோ வரேன்பா. பாரதி இன்னும் அமைதியாகத்தான் இருந்தாள். எதுக்கு என்னை ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க? பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் போன மாதம்தானே. ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுருக்குறாங்களா? டொனேஷன் ஸ்பான்சர்னு ஏதாவது கேட்க கூப்பிட்டு இருக்காங்களோ? இடம்பலமாக இல்லை என்பது போல் தலையை ஆட்டிய பாரதி பூபாலனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் கண்களில் லேசாய் கண்ணீர் திரையிட்டிருந்தது. வழக்கமா நீ தகவல் சொல்கிற மாதிரி இந்த தடவை அப்படி தோணலையே. ஸ்கூலில் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எப்பவும் போல அப்பாவிடம் தயங்காமல் சொல்லுடா. அப்பாவின் முகத்தையே பார்த்த பாரதியின் முகத்தில் குழப்ப ரேகைகள் மின்னி மறைந்தன. என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று தவிப்பதாக தெரிந்தது. சில வினாடிகளுக்கு பின் ஏதோ சொல்ல தயாரானாள். தொண்டையை செருமிக் கொண்டாள். நான் என் கிளாஸ்மேட் நிம்மியை ஓங்கி அரைஞ்சிட்டேன்பா. பூபாலனுக்கு பகீர் என்றிருந்தது. நீயா அரைஞ்ச? ஐயையோ, அப்புறம் என்னாச்சு? அவனது குரலில் தாழ முடியாத ஆச்சரியம். பூபாலனுக்குள் ஒரு தவிர்ப்பும் தர்ம சங்கடமும் வந்து அமர்ந்து கொண்டது. என்னடா சொன்ன? எதுக்கு அரைஞ்ச? உங்கள் கிளாஸில் மொத்தமே 16 பேர் தானே. எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவியே, என்னாச்சுடா? அப்பா, நான் அரைஞ்சப்போ அவள் அப்படியே தரையில் விழுந்து மயங்கிட்டாப்பா. அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவள் முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்பி ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்கப்பா. இப்போ அந்த பிரச்சனைக்காகத்தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. சரி, எதுக்கு அவளை அரைஞ்சேன்னு மிஸ்ஸு கேட்டிருப்பாங்களே, ரீசன் சொன்னியா? சொன்னேன்ப்பா. ஆனால் டீச்சர்ஸும் நிம்மி பக்கம்தான் பேசுகிறாங்க. அதுவும் அவள் வேற மயங்கி விழுந்துட்டாளா? இப்போ அவள் பக்கம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. சரி, என்ன இருந்தாலும் நீ நிம்மியை அறையலாமா? அது தப்பில்லையாடா? தப்பு தான்ப்பா. ஆனால் எவ்வளோ சொல்லியும் அவள் கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிறா. எப்போ பார்த்தாலும் கேலி கிண்டல்னு சில சமயம் ரொம்ப வல்கராக கூட பேசுகிறாப்பா. ஃப்ரெண்ட்ஸ்னா ஜாலியாக பேசுறது தானேடா, அதுக்காகவெல்லாம் அரைஞ்சியா? அதுக்கு இல்லைப்பா. சரி, என்ன ரீசன்னு சொன்னா தானே நாளைக்கு அவங்க ஏதாவது கேட்டால் நான் பேச முடியும். ஆமாம்ப்பா, அப்போ சொல்லு. உங்களுக்கு ரேவதியை தெரியும் தானே? எஸ், அவதான். அந்த ஸ்கூலில் சேர்ந்தப்போலிருந்து அவள் தான் என்னோட கிளாஸ்லேயே எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பட் இப்போல்லாம் என் கிளாஸ்மேட் 14 பேரும் ரேவதி கூட சேராதே. அவள் நடத்தையே சரியில்லைன்னு அவளை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்கப்பா. ஓ, அப்படி என்ன அவள் வித்தியாசமாக நடந்துக்கிறா? அது வந்துப்பா, இப்போல்லாம் கொஞ்ச நாளாக அவளோட ஹேர் ஸ்டைல் பாய் மாதிரி கட் பண்ணிட்டா. அவள் நடந்துக்கிறது பேசுறது எல்லாமே ஒரு பையன் மாதிரி இருக்குது. இப்போ ஆட்டோவில் கூட வர்றதில்ல. புதுசாக சைக்கிள் வாங்கிட்டு அதில் தான் வரா. குரல் கூட லேசாக மாறி இருக்கு. ஆனால் அவகிட்ட கேட்டப்போ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு பாய் மாதிரி மனசுக்குள்ளே என்னை நானே ஃபீல் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாப்பா. ரேவதிக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பூபாலனுக்கு லேசாக புரிந்தது. அவங்க மம்மி டேடிக்கு ரேவதி இப்படி இருக்காளேன்னு தெரியாமையா இருக்கும்? அவங்களுக்கும் தெரிஞ்சுதானே அவள் ஸ்கூலுக்கு வர்றா. அவளுக்கு எப்படி இருக்க இஷ்டமோ அப்படி இருக்க அலோ பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய வியாதி மாதிரின்னு அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா அவளால் சந்தோஷமாக வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வர முடியுமாப்பா? ரேவதியோட அம்மா அப்பா மாதிரி டீச்சர்ஸ் ஏன் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க? பாரதியின் கேள்விகள் ஒவ்வொன்றும் மறுத்து சொல்ல முடியாததாக இருந்தது. ஆனால் ரேவதிக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எனக்கும் முழுசாக தெரியலப்பா. அவளோட உடம்புல ஏதோ ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது போல. அதனால தான் அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வித்தியாசமாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஆனால் அவளை மீறி அவளோட உடம்புக்குள்ளே நடக்கிற மாறுதலுக்கு ரேவதி எப்படிப்பா பொறுப்பாவா? இதெல்லாம் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம் அவளை ஒதுக்கி வைக்கிறது அவளோட கான்ஃபிடென்ஸை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்புறம் அவளால் ஒழுங்காக படிக்கக்கூட முடியாதுன்னு நானும் பல தடவை என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டேன். ஒருத்தருக்குமே மண்டையில் ஏறலப்பா. எப்பவும் போல் எங்கள் எல்லார்கிட்டையும் ரேவதி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாலும் அவகிட்ட யாருமே உட்கார்றதில்ல. அவள் ஏதாவது கொடுத்தா சாப்பிட்றதில்ல.
அவ கூட சரியாக பேசக்கூட மாட்டேங்கிறாங்கப்பா. கிளாஸ்லேயே அவளை ரொம்ப லான்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை விட ஃப்ரைடே அன்னைக்கு நிம்மி என்னவோ கேட்க வந்த ரேவதி நிம்மியோட தோல்ல கை போட்டு பேசிட்டா. அதுக்கு அவ, சி, இந்த மாதிரி என்னைய தொட்டு தொட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதே, எனக்கு அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்லி கையை தட்டி விட்டுட்டு அப்படியே அவளை தள்ளி விட்டுட்டாப்பா. அவள் தடுமாறி கீழேயே விழுந்துட்டா. ரேவதிக்கு அது எவ்வளோ பெரிய அசிங்கம். அதுக்கப்புறமும் அவ ரொம்ப தேம்பி தேம்பி அழுதாப்பா. அடடா, இந்த நிம்மதிக்கு அறிவே இல்லை. எனக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏய், எதுக்கு அவளை தள்ளி விடுறேன்னு கேட்டதுக்கு, ஏன் அவ என்ன உன்னோட லவ்வரா அப்படின்னு என்னையே அசிங்கமாக கேட்டுட்டாப்பா. அதனால தான் கன்னம் பழுத்து போகிற மாதிரி விட்டுட்டேன் ஒரு அறை. இப்படி அவள் சொல்வது அவளுக்கு ஒருவித பெருமிதமாக இருந்தது. அப்புறம் கிளாஸ் டீச்சர் பிரின்ஸ்பல்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிடுச்சு. அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நானும் ரேவதியும் எல்லாத்தையும் சொன்னோம். ஆனால் பிரின்ஸ்பல் மேடமும் டீச்சர்ஸும் உன்னை டிசி கொடுத்து அனுப்பிடுவோம், உன் ஒருத்தியால் மொத்த கிளாஸும் டிஸ்டர்ப் ஆகுது, இப்படி இருந்தால் 10th ரிசல்ட்டை எப்படி நாங்கள் அச்சீவ் பண்ண முடியும், சிட்டிக்குள்ளே டாப் ரேங்க்கில் இருக்கோம்னு தானே இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து உங்கள் பேரண்ட்ஸு சேர்த்து விட்டாங்க. இப்போ உங்களாலேயே எங்கள் ஸ்கூல் பேர் கடனுமான்னு இன்னும் என்னென்னவோ சொல்லி ரேவதியை தான்ப்பா திட்டுறாங்க. மண்டே அன்னைக்கு ரேவதியோட பேரண்ட்ஸையும் வர சொல்லியிருக்காங்கப்பா. பூபாலனுக்கு பிரச்சனையின் வீரியம் புரிந்தது. அடுத்து என்ன நடக்கும் என்று ஓரளவு யூகிக்க முடிந்தது. பாரதியை கண்டிச்சு வைங்கன்னு சொல்ல என்னையும் ரேவதியின் டிசி வாங்கி கொள்ள சொல்லி அவளுடைய பெற்றோரையும் வர சொல்வதுதான் அந்த தனியார் பள்ளியின் திட்டமாக இருக்கும். அப்படி மட்டும் நடந்துவிட்டால் ரேவதியை போன்ற பிள்ளைகளின் கதி என்ன ஆகும்? 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சின்ன பெண் பாரதி. அவளுக்கு புரிந்தது கூட படித்த ஆசிரியர்களுக்கு புரியவில்லையா? பூபாலனின் மனதில் எரிச்சல் கூடியது. மனதினுள் என்ன செய்ய வேண்டும் என ஒரு திட்டம் ஓடியது. சரிடா, நோ ப்ராப்ளம், நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன். நீ எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிரு, அப்பா வந்துடுவார்னு சொல்லிடு. ஓகேப்பா, தேங்க்யூப்பா. பாரதியின் உதடுகளில் இயல்பான புன்னகை வந்து அமர்ந்திருந்தது. பூபாலன் தனது அலைபேசியை உயிர்ப்பித்து கொண்டே வீட்டிற்கு வெளியே வந்தான். மறுமுனையில், ஹலோ பூபாலன், எப்படி இருக்கீங்க என்றார் கவிஞர் பினி. கோவையிலிருந்து சமீபத்தில் மாறுதல் பெற்று வேறு மாவட்டத்துக்கு சென்றுவிட்ட உயர்கல்வி அரசு அதிகாரி. பரஸ்பர நல விசாரிப்புகளுக்கு பின் பள்ளியில் நடந்ததை எல்லாம் கூறினார் பூபாலன். அந்த பள்ளி மீது ஏதும் நடவடிக்கை எடுத்துடலாமா? பெனியின் குரலில் ஆர்வம் கொப்பளித்தது. நோ, இப்போ ஒரு கவுன்சிலிங் மட்டும்தான் தேவைப்படுது அவங்களுக்கு. சரிதான், இப்போதைக்கு அதான் சரியாகவும் இருக்கும். ஆமாங்க சார். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கோவை அரசு அதிகாரிகிட்ட பேசிட்டு லைனுக்கு வரேன். சரியாக 20 நிமிடங்களுக்கு பின் அழைத்தார் பெனி. திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு அரசு சார்பில் ஆசிரியர்களுக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லி அவங்களுக்கு மெயில் அனுப்பிட்டு கூப்பிட்டும் சொல்லியாச்சு பூபாலன். இப்போ கவுன்சிலிங் கொடுக்க டாக்டருக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வழக்கமாக இது மாதிரி விஷயங்களுக்கு உதவி செய்கிற நம்ம டாக்டர் ராம் வசந்த் வெளிநாடு போயிருக்காரே. அப்படியா? அது பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம டாக்டர் சுடர்விழி இருக்காங்க, அவங்களை வர சொல்லி பேசிட சொல்லிடலாம். அவங்களோட கவுன்சிலிங்கும் நல்லா இருக்கும். எஸ், குட் சாய்ஸ். ஓகே, பாருங்க பூபாலன், நான் டாக்டர் சுடர்விழியோட பேரை மென்ஷன் பண்ணி அனுப்பிடுறேன். நாளைக்கு ஈவினிங் மீட்டிங் என்னாச்சு, எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. பேசி முடித்துவிட்டு உள்ளே வந்தவன் முன் எதிர்பட்டாள் வித்யா. எதுக்கு ஸ்கூலில் வர சொன்னாங்களாம்? பாப்பா ஏதும் சொன்னாலா? கேட்டிங்களா? ஸ்கூலில் கொஞ்சம் பேருக்கு மனசு கோணிக்கிச்சாம், அவங்களுக்கு சுளுக்கெடுக்கணுமாம் என்று சிரித்தபடியே சொல்லிக்கொண்டே உள்ளே போனான் பூபாலன். புரியாமல் விழித்த வித்யாவிடம், உள்ளே வா, விவரமாக சொல்றேன். திங்களன்று காலை 10 மணி அளவில் அந்த தனியார் பள்ளி வளாகத்தினுள் டாக்டர் சுடர்விழியோடு பூபாலனின் கார் நுழைந்தது. ரேவதியின் பெற்றோர் கவலை தோய்ந்த முகத்துடன் பள்ளி வராண்டாவில் காத்து கொண்டிருந்தனர். வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தது. எப்படியும் மாலையில் அது தணிந்துவிடும். உடம்பினில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் தான் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறுகிறார்கள். அவர்களும் இந்த சமுதாயத்தில் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒதுக்கி வைக்கும் ஒவ்வொருவரும் நல்லவர்களாவதும் கெட்டவர்களாகவும் வழிவகுக்கிறது. நாம் எவரையும் ஒதுக்க வேண்டாம்.
நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.